நான் படிச்ச எனக்கு பிடிச்ச ஒரு காரியத்த சொல்றேன் கேளுங்க. சில நேரத்துல நம்ம அறிவாளிகளா இருக்கிறத விட, அப்பாவிகளா இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. அப்பாவியான ஒரு மனைவி கிட்ட கணவன் வந்து, "நீ நிலாவ போல இருக்கிறாய்" அப்படின்னு சொன்னா, மனைவி சந்தோஷப்படுவாங்க. அறிவாளியான மனைவி கிட்ட போய், "நீ நிலாவ போல இருக்கிற" அப்படின்னு சொன்னா, "ஓஹோ! நான் நிலாவ போல இருக்கிறேனா? அப்படின்னா நான் இவரோட தயவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்" அப்படிங்கிறத இவரு சொல்லி காட்டுறாரா? சந்திரனுக்கென்று தனியா ஒளி இல்ல. சந்திரன் சூரியன் கிட்ட இருந்து தான் ஒளிய வாங்கி தருது. நிலாவுக்கு தேய்பிறை, வளர்பிறை வரவது போல என்னுடைய அன்பும் சில சமயங்கள்ல கூடுது, குறையுதுன்னு இவரு சொல்றாரா? அப்போ நான் நிலையானவளா இல்லையா? அப்படின்னு இவரு சொல்றாரா? இப்படியெல்லாம் அறிவாளியான பெண் நினைத்து வருத்தப்படுவாளாமா? வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷங்கள அனுபவிக்க நாம் கள்ளம், கபடம் இல்லாத சின்ன பிள்ளைகளா, அப்பாவிகளா இருப்பது நல்லதுங்க. ஏசாமி கூட அததான் சொல்றாரு. நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எப்படி இருக்கோம்? சில காரியங்கள தோண்டி ஆராய்ச்சி பண்ணி, குற்றப்படுத்தி, நம்மளோட சந்தோஷத்த இழந்து போகக்கூடியவர்களா இருக்கிறோமா? அல்லது எல்லாவற்றையும் உள்ளபடியே ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறோமா?